கீழே உங்களுக்கே ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று ஆசையா? ஆகவே நம்முடன் இருங்கள், ஏனெனில் இன்று நம் மீது நீங்கள் பல படுக்கையின் கீழே வீடுகளை காண்பீர்கள். எவ்வளவு குளிரானது இங்கு! அது எல்லாம் உடைந்திருக்கிறது, மாசாகவும் இருக்கிறது. இது வேற ஒரு விஷயம். வணக்கம் அனைவருக்கும். இது என்ன பொருட்கள்? நான் இந்த குப்பையில தூங்க போவது இல்லை. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. கேட், என்னிடம் வர. நீங்கள் கூடுதல் பணம் சம்பாதிக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் மாற்றிக்கொள்ளலாம். நீ ஏற்கிறாயா? கண்டிப்பாக. அந்த மாதிரியான பணத்திற்கு நான் அதை புதுப்பிக்க முடியும். இது அருமை. ராணிக்கு பேஜ் பொருத்தமாக இருக்க வேண்டும். மாலை வணக்கம். ஹாய். நீங்க டெலிவரி ஆர்டர் செஞ்சுச்சா? உங்க பணம் இங்க. நன்றி. பை. சரி, இது என்னுடைய சிறந்த படுக்கையிற்கான முதல் விவரங்கள். என் தந்தை எனக்கு குழந்தையாகவே கருவிகளை எப்படி பயன்படுத்துவது என கற்றுக் கொடுத்தது நல்லது. நான் விரைவாக பெட்டி பொருட்களை பிரித்து தொடங்கி விடுவேன். உன்னால் அதை கையாள முடியுமா? ஆம், இல்லை, போகலாம். முதலில் நான் படுக்கையை உயர்த்த வேண்டும். ஐயோ, அடுத்தபடியாக போகலாம். தொடக்கம். அன்பாக பாருங்கள். திருத்தி கேண்டிருக்கிறார். அற்புதம். படுக்கையின் கீழ் ஒரு வீடு வேண்டும். அதை தான் நான் செய்வதில்லை. எனவே சில நிபுணர்களை அழைப்பேன். படுக்கையின் கீழே எனக்கு ஒரு வீடு கட்டு. எளிதாக. என்ன? நான் எதுக்காக பணம் செலுத்துகிறேன்? என்ன அழகு! பரவாயில்லை. உட்காருங்கள். கூடுதலா ஐனியா செடிகள் சில அற்புதம். நம்ம அந்த திரைகள் மக்களே முடிவு பெறுகிறது. எங்கும் இல்லாமல் வாயை மூடிக்கொள். நான் ஓய்வெடுக்க உன்னுடைய வீடு என்னுடைய வீட்டை விட நல்லதா என்று நினைக்கிறாயா? ஆம், அதுதான் உண்மை. ஆனால் அது இவ்வளவு தூரம் உள்ளது. என்னுடைய வீட்டை மிக நெருக்கமானதாக மாற்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். முதலில் இந்த சட்டை வேண்டி இருக்கும். இது என்னை பிடித்தால் யாரும் கவலைப்பட மாட்டார்கள் என்று நம்புகிறேன். என்ன செய்கிறாள்? பிங்கோ, நான் செய்ய போவதாக இது அற்புதமா இருக்குதே. கொஞ்சம் மேலும். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன செய்கிறாள்? ஊதா மற்றும் மஞ்சள் ஒரு அசாமானமான சேர்க்கை. அது இருக்கிறது. மற்றும் ஒரு தலையணை. இது ஒரு அன்பே. உண்மையானது. நான் ஓய்வெடுப்பேன். அப்படியா? ஆமா, நான் நீர் பொறாமை கொள்கிறீர்கள். இது போராட்டமாக உள்ளது. பார்ட்டி நடத்த நேரம் வந்துவிட்டது. முதலில் என் வீட்டை தயாரிக்க வேண்டும். ஓ, டெலிவரி ஏற்கனவே வந்துவிட்டது. வாருங்கள், சீக்கிரம் கொண்டு வாருங்கள். சரி, பெட்டியை திறப்போம். ஒரு டிஸ்கோ பந்து. அருமையான தேர்வு. எல்லாம் தயார். அப்படியா? நான் என் பெண் குழந்தைகளை அழைக்க முடியும். ஹலோ, எங்களுக்கு ஒரு பார்ட்டி இருக்கிறது. சரி பெண்களே, என்னோட வேடிக்கை பார்க்க தயார் தானே? நான் முடிவுக்கு கொண்டு போகிறேன். ஓ, பெரிய விஷயம். பெண்களே, இதை செய்வோம். இசையை கேட்டு அதை குரலில் உயர் செய்யும் நேரம் வந்துவிட்டது. ஹூரே! ஓ சரி, எனக்கு இந்த கையறை இருக்க வேண்டும் என்பது இல்லை. அதற்கு பதிலாக நான் ஒரு விருந்தினர் மேசை செய்ய போகிறேன்.
விருந்தினர்கள் ஹக்கி உக்கி மற்றும் கிச்சி மிச்சி அவற்றை பாருங்கள் எவ்வளவு அழகாக உள்ளன. நீங்கள் சில தேநீர் வேண்டுமா? இருந்த போதும் நான் ஏன் கேட்கிறேன்? நிச்சயமாக. நீ என்னை விட பெரிய விருந்தா இருக்குதான்னு நினைக்கிறியா? நான் இசையை இன்னும் ஓசையா போடுவேன். இது பயங்கரமா இருக்குது. ஓ, உண்மையிலேயே? சரி. ஓ, வந்ததற்கு நன்றி. என்னை பின்தொடரவும். இந்த ஆபத்தான குற்றவாளி எங்கேன்னு உங்களுக்கு காட்டுவேன். ஓ, இது மனம் பேசலா இருக்கிறது. பெண்களா? என் பார்ட்டியை கெடுக்காத. இது எனக்கு பரவாயில்ல. அது சரி, அது முற்றிலும் வேறுபட்டது. பிரச்சனையே இல்லை. அப்படியே பணமே யாவற்றையும் முடிவு செய்கிறது. நியாயமில்லை. எனக்கு ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது. என்னுடைய வீட்டை அக்கம் பக்கத்து சிறந்த கிளப்பாக மாற்றுவது எப்படி என்பதை நான் அறிவேன். எனவே எனக்கு ஒரு சுழலிகோல் மற்றும் ஒரு பின்னணி குப்பை தேவை. நாம சிடியை கத்தியால் வெட்டுகிறோம். நான் டிஸ்கோ வந்து செய்ய போகிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. இதுக்கு விசிறிய பந்து வடிவமாக வெட்டி ஒளித்து போல் கூட வைக்க வேண்டும். இதை செய்யலாம். துண்டு துண்டாக. சிறப்பு. அற்புதம். நானும் சுவரை அலங்கரிப்பேன். எனக்கு இயல்பான ஸ்பீக்கர்கள் இல்லை, ஆனால் லவுட் ஸ்பீக்கர்கள் இருக்கின்றன. இது கண்டிப்பாக நன்றாக இருக்கும். என்ன நடக்கிறது? நீ என்ன செய்கிறாய்? நம்புங்கள், நம்ம நீண்ட கால நண்பர்கள். பணம் முக்கியமானது அல்ல. நான் கிழமா உண்டு. லில்லியிடம் ஒரு சூப்பர் போன் இருக்கிறது. அவள் புகைப்படங்கள் எடுப்பாள். சரி, நான் எதிர்கால என் குட்டி தேசத்தை உருவாக்க ஆரம்பிக்கலாமே. பெட்டி முழுவதும் இருக்கிற ஆசை லிலி, நான் அவள் சார்ஜரை கடன் வாங்கினால் எதிர்ப்பு காட்ட மாட்டாங்க என்ன நினைச்சிறேன். ஆனா அத கொஞ்சம் வெட்டணும். அதுவெல்லாம் பரவாயில்ல. அவளுக்கு நிறைய பணம் இருக்கு. அவளுக்காக வேறொரு சார்ஜர் வாங்கிக்குவாங்க. நாங்கள் தயாராக இருக்கிறோம். நல்ல அதிர்ஷ்டம். வாரி பாடுவோம். வாவ், எனக்கும் ஒண்ணு வேணும். நான் அதை விரும்பினால் அது எனக்கு இருக்கும். சரியானது. உள்ள வாருங்கள். இப்ப என்ன விஷயம்? கிங் எட்கார்லேண்ட். அடுத்த முறை உங்களை பார்க்கிறோம். அது நம்மால் பண்ண முடியும். நாங்கள் அதை உங்களுக்காக அழகா ஏற்பாடு செய்வோம். ஓஹா, நன்று செய்தாய். இதாவது பாருங்கள், ஒரு காக்டெயில் பிடித்து கொஞ்சம் ஓய்வெடுக்க நேரம் வந்து விட்டது. தூங்கி விட்டோம். ஓ, சாரி. ஓ இல்ல, தீ. இனி என்ன செய்வது? உண்மையில் எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. தானே foreigners தி அடைச்சு ஸ்டோரிஸ் ஆறு சேவச்சிருக்கேன். நாம் மீட்கப்பட்டோம். அற்புதம். வாவ், மிஸ் ஜோன்ஸ் அவரே இல்லை என்றால் என்ன செய்வேன்? ஸ்டார் கார்டு ஒரு ஃபைல் வேண்டும். அதேம் சீபோஸ் சார்சியமா சால்சாஸ் விடால் இருக்க. ஹாஹா நோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம் தேவ் சலமோரோ தௌசால் காமெடி இருக்கும்.